கண்டிப்பா எவ்வளோ ஒரு குடும்பம் 500 குடும்பங்களே காணாமல் போயிருக்கு. அந்த மலைப்பகுதி சேஃப் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதையும் மீறி அங்கே இருந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன மாதிரி பாதுகாப்பு எல்லாருக்குமே தெரியும். பேரிடர் மேலாண்மைனா அது வந்தப்புறம் காப்பதில்லை, வருமுன் காப்பது தான் பேரிடர் மேலாண்மைக்கு 2 அர்த்தம். பேரிடர் மேலாண்மைனா முன்னாடி இது வரும்னு தெரியும், லேண்ட்ஸ்லைட்னா தெரியும். இப்போ சென்னைன்னு வச்சுங்களேன், வெள்ளம் வரும்னு தெரியும், வறட்சி வரும்னு தெரியும். அப்போ முன்னாடியே நம்ம அதுக்கு ப்ரிப்பேர்டாக இருக்கணும், முன்னாடியே நம்ம தயாராக இருக்கணும். அதற்கு ஒரு நிதி ஒதுக்கீடு செய்து எல்லாம் பண்ணியிருக்கணும். அதே போல் தான் அங்கேயும் இதுக்கு முன்னாடியே தயாராக இருந்து நிதி ஒதுக்கீடு செய்து ஏதாவது ஒரு அவங்களுக்கு ஒரு வார்னிங் மெஷர் கொடுத்துருக்கணும். அப்போ அதை மாதிரி தான் அதை அறிவிக்கணும். மேகதாதுல அணை கட்டக்கூடாது, அதுதான் நிலைப்பாடு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம பேச்சுவார்த்தைக்கு போனோம். ஊத்துக்காட்டு எல்லையம்மன் கோவில் திருவிழாவுக்கு இன்று வந்து கலந்து கொண்டதில் அது எனக்கு கிடைச்ச பாக்கியம். ஏன்னா நம்ம மகிழ்ச்சின்னு சொல்லக்கூடாது, நம்மளை நம்ம அந்த அம்மா நினச்சாதான் நாம் அந்த அம்மாவை பார்க்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு பகுதிக்கும் ஒரு எல்லை அம்மன் இருப்பாங்க. இப்போ டி நகர்னா அதுக்கு ஒரு முப்பாத்து அம்மன் இருக்கிற மாதிரி இந்த பகுதியில், இந்த வேலப்பஞ்சாவடி கும்பனஞ்சாவடி இந்த பகுதியில் இந்த அம்மா ஒரு எல்லை அம்மனாக இருந்து நம்மளையெல்லாம் காத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பகுதியில் என்ன வேணாலும் நடக்கணும். அது இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு திருவிழா. அங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆள் உயர மாலையும் அது டன் கணக்கில் பூக்களும் போட்டு இவ்வளோ பேருக்கு அன்னதானம் வழங்கி ஒரு பிரம்மாண்டமான திருவிழா, எல்லாரையும் இணைக்கும் ஒரு திருவிழா. இந்த பகுதியில் இருக்கிற அத்தனை பேரும் இந்த அம்மாவுடைய அருள் பெற வேண்டும் என்று எல்லாரும் வந்து இங்கே பலன் பெற்று போயிட்டுருக்குறாங்க. காலையில் தான் நான் அந்த மேட்டூர் பகுதியில் காவிரி தாய், தமிழ்நாட்டுக்கு எத்தனையோ தடைகளை தாண்டி வந்த காவிரி தாய்க்கு பூ போட்டு அந்த பகுதியில் ஏரிக்கெல்லாம் அவங்க நீர்வரத்து கொண்டு வந்துட்டுருக்குறாங்க. அவங்களுக்கு நன்றி சொல்லிட்டு வந்துட்டே இருக்கிறேன். இந்த பகுதியில் இன்றைக்கி சென்னையில் ஊத்துக்காட்டு எல்லையம்மன் அந்த அம்மாவுக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு, ஏன்னா இவங்களை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை நமக்கு கொடுத்த அந்த அம்மாவுக்கு ஊத்துக்காட்டு எல்லையம்மன் அந்த அம்மாவுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கிட்டு, நிறைய வேண்டுதல் எல்லாருக்கும் எந்த வேண்டுதல் இருக்கோ எல்லா வேண்டுதலையும் நானும் வச்சுக்கிட்டு சந்தோஷமாக போகிறேன். நன்றி, வணக்கம். அவர் பெரியவர் பூவை ஞானம் ஐயா அவர்களுடைய வழிகாட்டுதல் பேரில் இவ்வளோ பிரம்மாண்டமான திருவிழா நடந்துட்டு இருக்குது. அந்த திருவிழாவுக்கு கலந்து கொண்டதில் எனக்கு ரொம்ப பெருமை.